2010 காலப்பகுதியிலே ஒரு இளைஞன் கடத்தி படுகொலை செய்யப்பட்டார் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் முன்னாள் கடற்படை தளபதி ஒருவரை கைது செய்ய முடியும் என்றால் நீதிமன்றத்திலே இந்த விவகாரத்தை ஒரு உச்சக்கட்டத்துக்கு கொண்டு சென்று அவர்களுக்கு இப்போது கைதிலிருந்து இடைக்கால தடைதான் விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஏன் இந்த வழக்கை உடனடியாக எடுக்கலாம், எக்லியகுடவினுடைய வழக்கை உடனடியாக எடுக்கலாம், அதற்கு சாட்சி சொல்ல தயாராக இருக்கின்றார். சுவிட்சர்லாந்திலும் கூட இந்த 5 மாணவர் கடத்தல் 11 பேர் கடத்தலோடு வழக்கை விசாரித்த அல்லது அதனோடு தொடர்பட்ட ஒரு முக்கிய அதிகாரி இருக்கின்றார். அவரையும் அழைத்து இந்த விடயங்களை நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கலாம். அதற்கு நடவடிக்கைக்கு தயாராக இருக்கின்றதா அல்லது நடவடிக்கைகளில் இருந்து இவர்களுக்கு விதிவிலக்கு இருக்கின்றதா என்கின்ற சந்தேகம் தான் இப்போது வலுக்கின்றது. நாம் இப்போது குறிப்பிட்ட அந்த குறித்த வழக்கினை கையாண்டவர் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் விசாரணை சிரேஷ்ட அதிகாரியாகவும் போலீஸ் பரிசோதகராகவும் இருந்த நிசாந்த டி சில்வா. அவர் இப்போது சுவிட்சர்லாந்திலே அகதி தஞ்சம் கோரியிருக்கிறார். ஏன் அகதி தஞ்சம் கோரினார்? இவ்வாறான வழக்குகளை நேர்மையாக நடத்தியதனால் அன்றைய காலப்பகுதியில் கோட்டாபாய ராஜபக்ச பதவியேற்றவுடன் இவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்கின்ற நிச்சயப்பாடு அங்கு இருந்தது. அதன் அடிப்படையில் அவர் உயிர் அச்சுறுத்தலை காரணமாக வைத்து உடனடியாக நாட்டிலிருந்து வெளியேறினார். நாட்டிலிருந்து வெளியேற தவறிய சாணி அபேசேகர் இப்போது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் பணிப்பாளராக இருந்தவர் சிறையிலே அடைக்கப்பட்டார் போலியான குற்றச்சாட்டு அடிப்படையில். இந்த வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் இடம்பெறுகின்ற போது பல சுவாரஸ்யமான சம்பவங்களும் இடம்பெற தவறவில்லை. நீதிமன்றமும் தன்னுடைய நீதி நிலைநாட்டுவதில் கடுமையான நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றது. இந்த விவகாரத்தில் நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் கைதானோர் 17 பேர், 14 பேருக்கு எதிராக சட்டமாதிப திணைக்களம் 17 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். 14 பேருக்கு எதிராக சட்டமாதிப திணைக்களம் 667 குற்றச்சாட்டு பத்திரத்தை மேல் நீதிமன்றத்திலே குற்றப்பத்திரிகையாக தாக்கல் செய்கின்றது. இந்த குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில் 17 சந்தேக நபர்கள் உப்புல் பண்டாராவுக்கு நிபந்தனையான மன்னிப்பு வழங்கப்படுகிறது. அவரை அரசு சாட்சியாக பயன்படுத்துகிறார்கள். அந்த வகையில் 5வது சந்தேக நபர் தம்மிக்க அவருக்கும் நிபந்தனை அடிப்படையில் மன்னிப்பு அளிப்பதற்கு சட்டம் அதிபர் திணைக்களம் உத்தரவாதம் கொடுக்கின்றது. இந்த விளக்கங்களை பார்க்கின்ற போது அன்று வசந்த கர்நாகுடவின் உத்தரவின் பேர், அதாவது கடற்படை அன்று ஒரு சித்திரவதை முகாமாக இருந்தது. யுத்தம் நிறைவடைவதற்கு முன்னரும் கடற்படை முகாம் ஒரு சித்திரவதை முகாம். அதற்கு பின்னர் கடத்தல், காணாமலாக்குதல், கப்பம் பெறுதலில் கடற்படை முகாம்தான் சிறப்பாக செயற்பட்டிருப்பது இவர்களின் வாக்குமூலத்தின் மூலம் தென்படுகிறது.